நாகர்கோவில் அருகே அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் இருவர் படுகாயமடைந்தனர். நாகர்கோவில் அருகே சிதம்பர நகரில் 2 அடுக்கு மாடி கொண்ட பழங்கால கட்டடம் நீண்ட காலமாக பராமரிப்பின்றி இருந்தது. செவ்வாயன்று காலை அந்த கட்டடம் திடீரென்று இடிந்து விழுந்தது. அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த நப்பராம், நிர்பர் ஆகிய இருவர் இடிபாடுக்குள் சிக்கினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாகர்கோவில் தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிதம்பரம் ஜங்ஷன்ல உள்ள இந்த ஒரு பழைய பில்டிங், இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமே இந்த பில்டிங் பழைய பில்டிங்காக தான் இருக்குது. இதில் உள்ள நிலைய சன்னல் கம்பெனிலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஓனர் எடுத்துட்டு போயிட்டு திடீர்னு ஒரு சத்தம் கிட்ட திடீர்னு வரும்போது ஒரு 3 பேர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆளுக்கு கையை உடஞ்சி போச்சு, ஒரு ஆளுக்கு கால் போயிட்டு உள்ள இப்போ ஒருத்தர் இல்லை உடனே செக் பண்ணிட்டாங்க. நம்ம உடனடியாக எல்லாரும் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. பொதுமக்கள் உடனடியாக வந்து உடனே மீட்பு பணியெல்லாம் பார்த்து உடனே அவங்க எல்லாம் காப்பாற்றிட்டாங்க. கட்டடம் இடிந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இடிபாடுகளை அகற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினர் மும்முரமாக ஈடுபட்டனர்.